இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எப்பவுமே பாப்பா என்ன பிளாக் பண்ணிட்டு போக மாட்டா. இப்போ பிளாக் பண்றா, பேச மாட்டேங்கிறா, நீ வேணான்றா, ஃப்ரெண்டு தான் முக்கியன்றா. நான் போன வீடியோலே சொன்ன மாதிரி ஊருக்குள்ள நிறைய பப்பி காதல் பால்வாடி காதல்லாம் சோசியல் மீடியால வந்து இருக்கிற 90s கிட்ஸ் எல்லாம் வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. பட் 90s கிட்ஸோட சாபம் சும்மா விடுமா? யாரு விட்டு போனா? நீங்களே சொல்லுங்க பாப்பா, நீங்களே சொல்லுங்க, யாரு விட்டு போனா? இந்த பப்பி பால்வாடி காதல் எதனால பிரேக்கப் ஆச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கககபோ யூடியூப் சேனலோட பிராங்க்ஸ்டர் பிரேம் இன்னைக்கு அவரோட ஓன் யூடியூப் சேனலை லான்ச் பண்ணிருக்காரு. ஃப்ளர்ட்டிங் பிராங்க் பிரேம் அப்படின்றது அந்த யூடியூப் சேனலோட நேம். அண்ட் அந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ட் அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கேட்காதீங்க சரிங்களா? கேட்காதீங்க. அட இன்னும் கேட்கவே இல்லை, அதுக்குள்ள கேட்காதீங்க என்ன அர்த்தம்? சரி இப்ப கேட்கிறேன், சொல்லுங்க பேபி சார், அப்படி என்னதான் ஆச்சு? எனக்கும் இதுக்கப்புறம் நான் வந்து ஜஸ்ட் பாசம் வச்சேன். லைஃப் லாங் அவன் என் கூட இருந்தா ஹாப்பியா இருப்பான்னு நான் நினைச்சேன். லைஃப் லாங் கூட இருந்தா நல்லா தான் இருக்கும். பட் ஆனா அதுக்கு பேபி சார் பாதி லைஃபேஜ் கடந்து வந்திருக்கணும்ல. இங்க பாரு, என்னால முடிஞ்சாலும் சென்டிமெண்டா பேச முடியும் சரியா? என்னால முடிஞ்சாலும் அழுது பேச முடியும். எனது சென்டிமெண்டாவும் அழுதும் பேசுவியா? ஒய் குழந்தாய் ஒய், என்னாச்சு இந்த குழந்தைக்கு? பேசுங்களா இப்போ நீங்க பேசுற எல்லாத்தையும் யார் பேசுங்க ஐடி நோட் பண்ணிட்டு நான் கேஸ் கொடுத்துட்டு சாவேன். எந்த கேஸ்? மொபைலுக்கு பின்னாடி போடுவாங்களே பேக் கேஸ், அதுவா? பரவாயில்லையே, நல்ல குழந்தையா இருக்கும் போலயே. எல்லா ஐடியும் நோட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு பேக் கேஸ் தருவேன்னு சொல்லுதே. நான் உண்மையா இருக்கிறேன், நான் உண்மையா இருந்தேன். என்னை இப்படி வந்து பிளாக்மெயில் பண்ணி என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணாங்க எல்லாரும் அப்படின்ட்டு நான் போவேன் சரியா? பேசுங்க. என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் நீயே எங்களை பேச சொல்ற? இப்ப என்ன குழந்தாய் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கேக்குறேன். அவளும் பெரிய இவளாட்ட பேசிட்டு இருக்கா. என்ன குழந்தாய் அது? அழுக வர மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கே தவிர்த்து கண்ணீரே வரலையே. இல்ல அழுது பேசினா மட்டும் தான் உண்மையா? அப்படி சொல்ல வரல குழந்தாய். பட் ரொம்ப நேரமா நீ அழுகுற மாதிரியே மாடுலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. பட் ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்ணுல இருந்து வெளியே வரலையே, அதனால கேட்டேன். என்னது நான் புருஷன் கூப்பிட்டேன்னா எப்படி கூப்பிட்டேன்னு கேட்டாங்க. அவங்க கூப்பிட்டது எல்லாமே மெசேஜ் சரி, கால் பேசுறது சரி, எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து முழுசா ஒரு சிம் கார்டு வாங்குறதுக்கு கூட இன்னும் வயசு வரல. இவர் கால் பேசின ப்ரூஃபை வச்சிருக்காராம். எங்கடா போயிட்டு இருக்கு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளை மாத்துறதுக்கு நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா நான் சொல்ல மாட்டேன். அவளை மாத்துறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. அப்போ இந்த பப்பிலவும் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கா? சத்திய சோதரடா. வந்து எப்பவுமே நான் வந்து கஷ்டப்பட்டு நான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேன். அது வந்து கடவுள் பார்த்து பாரு அப்படின்னு விட்டேன். ஆனால் கடவுளுக்கே கண்ணு இல்லை. எப்படி இருக்கும்னு கேக்குறேன். அவரும் 90s கிட்ஸ் படுற அவஸ்தையெல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பாரு. அவருக்கும் பொறுமை இருக்கா இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பிரேக்கப்பை பண்ணி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தேன் என்ன வந்து பாசத்துக்கு அடிமை, பாசம் மட்டும்தானே. ஆனால் இவளுக்காக வந்து என் அம்மா மட்டும் பேசாம சண்டை போட்டு இவளும் என் வீட்டில் வந்து இருந்தா. என்னது பேபி மேடம் இந்த பேபி சார் வீட்டில் வந்து இருந்தாங்களா? என்ன பேபி சார் சொல்றீங்க? விட்டா சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தையே ஓட்டி காமிச்சிருக்கீங்க போலையடா. நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வர கூட ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ நாங்க ஃபீல் பண்றோம் பேபி சார். எதுக்கு உங்க கதையெல்லாம் நாங்க கேட்டோம்னு போற போக்க பார்த்தா எதுக்கு நாங்கெல்லாம் பிறந்தோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க போலையடா. ஏன் தெரியுமா ஃபீல் பண்ணேன்? இந்த வீட்டில் வந்து அவள் எப்படி இருப்பா, ஒருத்தரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்போல ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு தடவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவீங்களா? என்ன பேபி சார் சொல்றீங்க? பேபி சார் எங்களுக்கு இருக்கிறதோ இத்தனோடு ஹார்ட், அதுவும் எவ்வளவுதான் தாகும் நீங்களே சொல்லுங்க. ஆனா அதையும் பொறுத்துட்டு அவ இருந்தா, ரொம்ப உண்மையா இருந்தா. இதுல இந்த பேபி சாரையும் இந்த பேபி மேடமையும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இந்த பேபி சார் அந்த பேபி மேடமை வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு அலோவ் பண்ண அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்லணும். ஆனா அவளுக்கும் உண்மையா இருந்தவளை இப்ப மாத்தினது யாருன்னு எனக்கு தெரியல. வேற யாரும் இல்ல பேபி சார், வேற யாரும் இல்ல. எல்லாம் சாபம் தான். சாபம்னா சாதாரண சாபம்லாம் கிடையாது பேபி சார், ரொம்ப பவர்ஃபுல்லான சாபம். என்ன சாபம்னு கேக்குறீங்களா? வேற என்ன, 90s கிட்ஸோட சாபம் தான், ரொம்ப பவர்ஃபுல். பாசம் மட்டும் காமிச்சு ஏமாத்திட்டாங்க. என்ன பேபி சார், ஏதோ கடையில குச்சி மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு யாருமே தேவையில்லை. நான் என் லைஃப்பை பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் 10 வருஷம் பழக்கம்.
எப்படின்னா இவன் கூட பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லல, வேணாம் எதுக்கு லவ் பண்ணி கஷ்டம்லாம் பண்ணோம் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸையே நான் விட்டேன். ஆனா ஒண்ணுடா, எருமக்கடா காதலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேபி காதலா இருந்தாலும் சரி, பொண்ணுன்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை கழட்டி விட்டுருக்கடா. சொந்த அனுபவத்துல பேசிட்டு இருக்கேன், கண்டுக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறிக்கோங்க. யாருக்காக? இவளுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஸையே விட்டேன். 2 செவுட்லயே விட்டு போய் ஒழுங்கா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு வந்து நின்றுக்குமா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எதுவுமே தேவையில்லை, அவன் சந்தோஷமா இருந்தா போதும். நல்லா இருந்தா போதும்னு சொல்ற அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, அந்த மனசு தான் சார் பால்வாடி படசுன்னு சொல்றது. நான் அவளுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணியிருக்கேன். என் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கேன். ஓ, இந்த பால்வாடி காதலுக்காக உங்க பேரண்ட்ஸே எதிர்த்து பேசுறீங்களா பேபி சார்? அப்ப கண்டிப்பா பேபி மேடம் இதை விட பெருசா ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களே. நீங்க சொல்லுங்க பேபி மேடம். எங்க அப்பா அம்மா அடிக்க கூட போயிருக்கேங்க, அவளுக்கு தெரியுமா? என் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்கேன், எத்தனை நாள் சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? சூப்பர். எங்க பேபி மேடம் எங்க பேபி சாருக்கு கொஞ்சம் கூட சலைச்சவங்க கிடையாது. எங்க பேபி சார் எதிர்த்து பேசினா இவங்க அடிக்கவே போயிருவாங்க. நல்லா இருக்குடா உங்க பால்வாடி காதல். தேட்டை கூட எனக்கு குத்தணும்னு தோணுச்சு, பட் ஆனால் இந்த தேட்டை கூட குத்த சொன்னது அவதான். இங்கேயும் டாட்டுவா? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் சின்ன வயசுல பூமர் ஸ்டிக்கரை கையில ஓட்டுனதுக்கே 4 நாள் வீட்டுல அடைச்சி போட்டு வெளுன்னு வெளுத்தாங்க. நீங்க என்னடா டாட்டு ஓட்டிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? ஏன் குத்த சொன்னா நீ என்னை விட்டு போயிடுவேன், எனக்கு பயமா இருக்கு, டேட்டா குத்துன்னு சொன்னான். அதுக்கோசம் தான் நான் டேட்டா குத்துனேன். என்னதான் பேபி மேடமா இருந்தாலும் பேபி சார நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. அடடா நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அம்மா முன்னாடி அழுவுறதுக்கு தான் பயமா, லவ் பண்றது கிடையாது. நல்லா இருக்குடா உங்க பால்வாடி காதலோட லாஜிக்கு, அருமையா இருக்கு. அப்துல் கலாம் சார் இளைஞர்கள் எல்லாம் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க இருக்கிற பால்வாடிகள்லாம் எந்த மாதிரி கனவு காண்டுகிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க இப்படி பேசினா உங்களுக்கு மட்டும் இல்ல பேபி மேடம், யாருக்குமே எதுவும் புரியாது. என்ன குத்தம் இதுல? என்ன குத்தம்? அவகிட்ட நான் பேசுனது குத்தமா? அவகிட்ட பேசுனது குத்தமா? அவகிட்ட பழகுனது குத்தமா? இல்ல பேபி மேடம், இப்படி பேசுனதோ பழகுனதோ குற்றமே கிடையாது. ஆனா இந்த கன்றாவியெல்லாம் கொண்டு வந்து நீங்க சோசியல் மீடியால போடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் குற்றம். என்னென்ன பண்ண நீ அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரியும். என்னத்த எங்க அப்பா அம்மா மட்டும் இருந்தாங்கன்னா பக்கத்துல இருந்தாலும் காமிச்சிருவாமா அவங்க என்ன நான் என்னென்ன பண்ணீங்க கேளுங்கம்மா அப்படின்ட்டு. நல்ல அம்மா, நல்ல பேபி மேடம். விளங்கிடும். ஒரு வருஷமா தெரியும். என் அம்மா என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்திட்டு இருக்காங்க. நான் குழந்தையில இருந்து என்ன பார்த்து வளர்த்திட்டு இருக்காங்க. ஐயோ பேபி மேடம், உங்களை பெத்து வளர்த்ததே உங்க அம்மா தான். அப்புறம் என்ன சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா தான் வளர்த்தாங்கன்னு இன்னும் ஒழுங்கா பேச்சு கூட ஒழுங்கா வரல பேபி மேடமுக்கு. இதுல லவ் வேற. என்ன சைக்கோ ஆயிருவேன், புரியுதா? நான் வந்து இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சாதாரண கேரக்டர் கிடையாது, சும்மா சிரிச்சிட்டு போறது, சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கு மேலேயும் உங்க லவ் ஸ்டோரி நாங்க கேட்டோம்னா ஊருக்குள்ள நாங்க தான் சைக்கோவா சுத்திட்டு இருப்போம். சோ பேபி சார், பேபி மேடம் கடவுளா பார்த்து உங்க 2 பேருக்கும் பிரேக்கப் பண்ணி விட்டுருக்காரு. சோ ஒழுங்கா போய் 2 பேரும் ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி பொழைச்சிக்கிற வழியை பாருங்க. சோ எனிவே இன்னைக்கு இந்த பப்பி பால்வாடியில ஓட பிரேக்கப்பை பார்த்துட்டீங்களா? பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த பிரே ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஏதாச்சும் 90s கிட்ஸ் இருந்தீங்க, அப்பாடா இன்னைக்கு தானே எங்களோட சாபெல்லாம் பழிச்சிருச்சு அப்படின்னா அவங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஆஜராயிருங்க. அண்ட் நம்ம சஃபி ஜோன் வீலாக் சேனல்ல இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. சோ நிறைய பேர் பார்க்கல, யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம போய் பாருங்க. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ மறக்காம பார்த்துட்டு அந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சஃபி ஜோன் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அந்த சப்ஸ்கிரைபையும் அந்த பெல் ஐக்கனையும் டானு தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துடும். சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Shafi. Tata, bye bye and take care. அமுகு டுமுகு அமால் டுமால்.